குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தெலங்கானா மாநிலம் விகராபாத் மாவட்டம் லகாச்சார்லா கிராமத்தில் ஃபார்மா நிறுவனம் அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் பணி நடந்து வருகிறது. இதனால் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. ஆனாலும் அதிகாரிகள் நிலம் கையகப்படுத்தும் பணியில் மும்முரம் காட்டியது மக்களை ஆத்திரமடைய வைத்தது. இந்நிலையில் ஃபார்மா கம்பெனி அமைப்பு மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை துத்தியாலா நகரில் கலெக்டர் பிரதீக் ஜெயின் கூட்டினார். கூட்டத்தை விவசாயிகள் புறக்கணித்தனர். இதனால் ஊருக்கே சென்று விவசாயிகளை சந்தித்து சமாதானப்படுத்த கலெக்டர் பிரதீக் ஜெயின் முடிவெடுத்தார். அதிகாரிகளுடன் லகாச்சார்லா கிராமத்துக்கு சென்றார். கிராமத்துக்குள் அதிகாரிகளின் கார்கள் நுழைந்ததும் மக்கள் போர்க்கோலம் பூண்டனர். கலெக்டர் டவுன் டவுன், கோ பேக் கலெக்டர் என ஆவேசமாக கோஷமிட்டனர். நிலைமை விபரீதமாவதை உணர்ந்த போலீசார் கலெக்டர் மற்றும் அதிகாரிகளை திரும்பச் சென்று விடும்படி கூறினர். அதிகாரிகள் தங்கள் கார்களுக்கு திரும்புவதற்குள் மக்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். கலெக்டர் மற்றும் அதிகாரிகள் கார்களை கல் மற்றும் கட்டைகளால் தாக்கினர். 3 வாகனங்கள் சேதமடைந்தன. தாசில்தாரை சுற்றிச் சூழ்ந்து சரமாரியாக தாக்கினர். கலெக்டரையும் சூழ்ந்து கொண்டனர். அவரை தள்ளிக்கொண்டே மக்கள் முன்னேறினர். கலெக்டர் பின்னாலேயே நடந்து சென்றார். திடீரென கலெக்டர் கையை பிடித்து இழுத்து பெண்கள் தாக்க முயன்றதால் பதற்றமான சூழல் உருவானது. எப்படியோ பெரும்பாடுபட்ட கலெக்டரை காரில் ஏற்றி பத்திரமாக அனுப்பி வைத்தனர் போலீசார். கலெக்டர் மற்றும் அதிகாரிகள் காரில் ஏறிய பிறகும் மக்கள் விடவில்லை. கைகளால் பலமாக கார் கண்ணாடிகளை அடித்து அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டனர். பிழைத்தால் போதும் என்ற மனநிலையில் கலெக்டரும் மற்ற அதிகாரிகளும் தப்பிச் சென்றனர். இந்த சம்பவம் தெலங்கானா மாநிலத்தில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆளும் காங்கிரஸ் அரசு கலெக்டர் மற்றும் அதிகாரிகளுக்கு உரிய போலீஸ் பாதுகாப்பை அளிக்க தவறிவிட்டது என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இந்த சம்பவத்தை கண்டித்து அரசு அதிகாரிகள் சங்கம் போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளன.